ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசோக்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு எழுந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னதாக காசா போர் நிறுத்தம் உறுதி செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் ஏற்கனவே உயிரோடை தமிழில் பேசியிருக்கின்றோம். பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய கைதிகளை பரிமாறிக்கொண்ட அந்த சம்பவங்களை கூட பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈஜிப்தில் மத்திய கிழக்கு நாட்டில் தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொண்டு அங்கே போர் ஒப்பந்தம் தொடர்பாக படம் காட்டினார்கள். அதனை தொடர்ந்து அந்த படம் காட்டிய பின்பு தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலில் அவரை ஹீரோவாக வரவேற்றதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இனி ஊடகங்களூடாக பார்க்கும் பொழுது அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும், இந்த காசா போரை நிறுத்தி விட்டார்கள், சொன்னதை சாதித்து விட்டார் என்றெல்லாம் இவ்வளவு செய்திகள் வந்தது. அவர் சொன்னது நடக்கின்றதா? எவ்வாறான நிலைமையில் இப்பொழுது இருக்கிறது? நிலைமை தற்போது மிகவும் அந்த போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் முழு அளவிலான ஒரு போராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். அதற்குள் அந்த போர் நிறுத்தம் ஒருதலை பட்சமாக இஸ்ரேலினால் மீறப்பட்டிருந்தது. இப்போது இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு கூட இஸ்ரேல் கிட்டத்தட்ட 80 தடவைகள் இந்த போர் நிறுத்தத்தை மீறியதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்ரேலும் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறியதாக. இருதரப்பிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குற்றச்சாட்டுக்களை மாறி மாறி வைத்தாலும் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு 97 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் தாக்குதலில் கிட்டத்தட்ட 230 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹமாஸின் ஒரு கட்டளை அதிகாரி உட்பட 6 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் போர் நிறுத்தம் என்பதால் அவர்கள் ஒரு தேநீர் கடை ஒன்றில் கூடியிருந்ததாகவும் அப்போது இஸ்ரேல் அவர்கள் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ரஃபா பகுதியில் அந்த நுழைவு பாதையில் இடம்பெற்ற சமரில் 2 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாகவும், அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 42 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் இவ்வாறு தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப எல்லோருக்கும் இப்போது ஓரளவு தெரிந்து விட்டது, இந்த போரை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தம் நீடிப்பது என்பது மிகவும் கடினமான விடயமாகத்தான் எல்லோரும் பெருமளவானவர்கள் பார்க்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதிக்கு செல்கின்ற பொருட்களை கூட பெருமளவில் அதனை தடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. ரஃபா நுழைவு பாதையை இஸ்ரேல் மூடியதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அதனை திறக்க வேண்டும் என்று சொல்லி அயர்லாந்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தத்தை முழுமையாக கடைபிடிக்கிற நோக்கம் அவர்களுக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஹமாஸின் எதிர்காலம் தொடர்பாகவும் ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் காணப்படுகின்றது. அதே சமயம் ஹமாஸ் அதிகாரிகள் கட்டாருக்கு போயிருக்கிறார்கள். அங்கு எகிப்து மற்றும் கட்டார் நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதற்காக அந்த போர் நிறுத்தத்தின் அடுத்த பகுதி என்னவாக இருக்கும் என்று. என்னென்று சொன்னால், இது ஒரு அவசரமாக அந்த நோபல் பரிசு பரிந்துரை செய்வதற்கு முன்னர் கொண்டு வரப்பட்ட ஒரு போர் நிறுத்தம்.
அப்ப அதில் உண்மையாக உண்மையாக போரை நிறுத்த வேண்டும், அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்ற எந்த நோக்கமும் அங்கு இருக்கவில்லை. அதனைத்தான் ஏனைய நாடுகள் கூறியிருந்தன. உதாரணமாக ரஷ்யா கூறியிருந்தது, ஏனைய அரபு நாடுகள் கூறியிருந்தது என்னவென்று சொன்னால், இந்த போர் நிறுத்தம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது அமைதி நிரந்தரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் அங்கு அந்த இரு தேசங்கள் என்றதை அங்கீகரித்து அதனை பலஸ்தீனத்தை உத்தியோகமாக அங்கீகரிப்பார்களாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை காண முடியும் என்று. அதிலும் ஒருபடி மேலாக ரஷ்யா சென்று சொல்லியிருந்தது 1967 ஆண்டு அந்த எல்லை நிர்ணயத்தின் அடிப்படையில் இந்த தீர்வு இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தது. ஆனால் அது தொடர்பாக யாரும், அதாவது நீங்கள் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சென்ற போது கூட அமெரிக்காவின் மொழி நடையில் எங்குமே இந்த இரு தேசங்கள் என்ற சொல்லாடல்கள் வரவில்லை. அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தான் அது தொடர்பாக அந்த அங்கீகாரத்தை தாங்கள் அல்லது இரு தேசங்கள் என்ற தீர்வை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருந்தார்கள். உண்மையாக நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த அவசரமாக கொண்டு வந்த போர் நிறுத்தம் 20 அம்சங்கள் எல்லாம் நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் முழுமையாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதில் அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக இந்த போரை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், இப்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலைமை மேலும் மேலும் மோசமாக கொண்டு போகின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் சீனா மீது 500% வரியை ட்ரம்ப் விதிப்பதாக கூறியிருந்தார். அதே சமயம் இப்போ ஆஸ்திரேலியாவின் அரசு பிரதமர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்கின்றார். உக்ரைன் போராக இருக்கலாம், மத்திய கிழக்கு போராக இருக்கலாம், இந்த 2 போரையும் நிறுத்தினால்தான் அமெரிக்காவால் தனது வளங்களை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவிக்க முடியும். அது ஒரு காரணம். அது போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான காரணம். ஆனால் அவசரமாக நிறுத்துவதற்கான காரணம் இந்த நோபல் பரிசாகத்தான் இருக்க முடியும். அதனை வெள்ளை மாளிகை தகவல்களும் உறுதிப்படுத்தி இருந்தன. ஏனென்று சொன்னால், நோர்வேயை தளமாக கொண்ட அந்த குழு அமைதியை விட அரசியலைத்தான் கூடுதலாக பரிந்துரை செய்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள். என்னென்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், இப்ப ட்ரம்பிடம் திங்கட்கிழமை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது இப்ப ஹமாஸின் அடுத்த நிலைமை என்ன என்று கேட்ட போது, அல்லது ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அமெரிக்க படைகளை இறக்குவீர்களா என்றால் அவர் கூறுகிறார், அமெரிக்க படைகளை அங்கு நாங்கள் இறக்கப் போவதில்லை, பல்வேறு நாடுகள் இருக்கின்றார்கள், அவர்கள் அந்த பணியை செய்வார்கள், இல்லை என்று சொன்னால் 2 நிமிடங்களில் இஸ்ரேலே உள்ளுக்கு போகும் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் அமெரிக்காவின் 2 தூதுவர்களாக, அதாவது ட்ரம்பின் மருமகனாக இருக்கலாம் ஜெராட் குஷ்னர், மற்றது விட்கோஃப், இந்த 2 பேரும் இஸ்ரேலுக்கு அவசரமாக சென்றிருக்கிறார்கள். தற்போதைய இந்த ஒரு முறிந்து விரும்பும் நிலையில் இருக்கின்ற இந்த போர் நிறுத்தத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகள் என்று கூறப்படுகின்றது. இது உண்மையில் இந்த நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவர் இன்னும் ஒரு தடவை தனது பிரதமர் பதவியை நீடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். சில சமயங்களில் தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை போல, ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் கடந்த வருடம் 2024 ஆண்டு மே மாதத்துடன் முடிந்து விட்டது. ஆனாலும் அவர் அந்த போரை காரணம் காட்டி தொடர்ச்சியாக பதவியில் இருக்கின்றார். அதே போல நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் தற்போதே தொங்கு நிலையில் இருக்கின்ற ஒரு அரசு, அதை நீடிக்க முடியாது, மீண்டும் வருவாரோ என்பதும் ஒரு கேள்விக்குறி. எனவே இந்த போரை காரணம் காட்டி அதனை நீடிப்பதற்காக மீண்டும் போருக்குள் செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரோ என்ற சந்தேகங்களும் இருக்கின்றன. என்னென்று சொன்னால், அவரின் தப்பி பிழைக்கிறது என்றது இந்த அரசியல் சார்ந்ததாகவே இருக்கின்றது. இப்ப சில நாட்களாக காசாவில் தாக்குதல் நடந்திருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேல் கூறுகிறது தாங்கள் மீண்டும் போர் நிறுத்தத்துக்கு திரும்புவதாக என்று கூறுகிறார்கள். செய்திகளை பார்க்கும் பொழுது கூறுகிறார்கள், நெட்டன்யாகு அவர்களையும் இஸ்ரேலியர்களையும் நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் அவர்கள் அமெரிக்காவை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எந்த காலத்திலும், இப்ப நீங்கள் கூறினீர்கள் இரு தேசங்கள் என்ற அந்த
அந்த கோட்பாட்டுக்கு அவர்கள் எப்பொழுதுமே இணங்கப் போவதில்லை என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இது தொடர்ந்தும் போரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 நாட்கள் போர் இல்லாத மாதிரி இருக்கும். பிறகு தொடர்ந்து போர் நடக்கும். அப்படி மாறி மாறி இழுத்தடிக்க போகின்ற ஒரு நிலைமைதானே காணப்போகின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப ஹமாஸின் 6 படையினர் அவர்களின் ஒரு கட்டளை தளபதி உட்பட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை, அதாவது அமைதி முயற்சி என்று சொல்லி அங்கு மறைந்திருப்பவர்களின் வெளியில் வர வைத்து அவர்களை கொன்று விடுவது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த போர் நிறுத்தம் ஆரம்பமாகிய பின்னர் 97 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 130 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் கூட இன்னும் ஒழுங்காக அங்கு போய் சேரவில்லை என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் வசம் கைதிகளாக இருக்கின்ற 100கணக்கான மருத்துவத்துறை பணியாளர்களை விடுதலை செய்ய கோரி பிரித்தானியாவில் கூட ஆர்ப்பாட்டம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது திங்கட்கிழமை, அவர்களை விடுதலை செய்ய கோரி. ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுகின்றது தாங்கள் இஸ்ரேல் மீது தடையை கொண்டு வருவதற்கு எந்த நேரமும் தயாராக இருப்பதாக. ஆனால் அவர்கள் எதையும் கொண்டு வரவில்லை. கனேடிய பிரதமர் கூறுகின்றார், நெத்தனியாவு கனடாவுக்கு வந்தால் தாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி. ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், எல்லோரும் சொல்கிறார்களே தவிர இவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கையில் இறங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த அமைதி முயற்சியை தக்க வைக்க முடியாது. இஸ்ரேல் மீதுதான் அதிக அழுத்தங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒருதலை பட்சமாக இப்ப மார்ச் மாதம் இடம்பெற்ற போர் நிறுத்தம் கூட இஸ்ரேல் தான் ஒருதலை பட்சமாக அதை மீறி இருந்தது. அதற்கு பின்னர் 1000 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். தற்போது ஹமாஸ் இறந்த உடல்களை எடுப்பது என்பது மிகவும் கடினம். ஏற்கனவே 10,000 பலஸ்தீன மக்களின் உடல்கள் இடிபாடுகளுக்கு இடையில் இருப்பதாக கூறப்படுகிறது. 55 மில்லியன் தொன் இடிபாடுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவற்றை அகற்றுவதற்கான கருவிகளும் அங்கு இல்லை. அப்ப இதை இஸ்ரேல் காரணம் காட்டுகிறது என்று சொன்னால், ஹமாஸ் அதை மீறிவிட்டது, உடல்களை ஒப்படைக்கவில்லை என்று. அவர்கள் திங்கட்கிழமையும் ஒரு உடலை ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்ப அதுவும் மிகவும் ஒரு சிக்கலான உடல். அப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த ட்ரம்பின் தற்போதைய இந்த அழுத்தத்தில் இருந்து வெளியேறி போரை தொடர்வதுதான் அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. அப்ப இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த குரோசியாவாக இருக்கலாம், சைப்ரஸோ அல்லது பிரான்ஸ், கிரீஸ், இத்தாலி, மோல்டா, போர்த்துகல், ஸ்லோவேனியா போன்ற பல நாடுகள் இப்போது கேட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் அந்த உதவி, காசாவுக்கான உதவி பொருட்களை மத்திய தரை கடலின் ஊடாக அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப போர் நிறுத்தம் அங்கு நடைமுறையில் இருந்தாலும் ரஃபா பகுதியினூடாக நுழைவு பாதையாக இருக்கலாம், மத்திய தரைக்கடல் ஊடான விநியோகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இஸ்ரேல் தடை செய்து கொண்டுதான் இருக்கு. ஈஜிப்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அந்த 20 அம்ச தொடர்பாக, போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது தொடர்பாக உலகத் தலைவர்கள் எல்லோரும் மேடையில் நின்று பெரிய கைகொட்டி ஏதோ ஒரு சாதனையை படைத்து விட்டார்கள் போன்றிருந்தார்கள். இப்பொழுது மேற்கத்திய நாடுகள், ஏனைய நாடுகள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக, இன்க்ளூடிங் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் என்ன சொல்ல போகிறார்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக, அல்லது என்ன செய்ய போகிறார்கள்? அதுதான் நான் இப்ப இந்தோனேசியா கூட தனது படையினரை அங்கு அனுப்புவதற்கு தயாராக இருந்தார்கள். அரபு நாடுகளின் பலர் படையினரை அனுப்புவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்னென்று சொன்னால், ஹமாஸை பொறுத்தவரையில் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவதற்கு தயாராக இல்லை. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இஸ்ரேலை நம்புவதற்கு தயாராக இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப இதை பொறுப்பை இப்ப முதலில் கடந்த வாரம் ஒரு பேச்சு இடம்பெற்றிருந்தது என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் 200 படையினர் அங்கு இறங்குவார்கள் என்று சொல்லியும் காசா பகுதியில் அவர்களுடன் இணைந்து ஏனைய இந்தோனேஷியாவோ பாகிஸ்தானோ அல்லது அரபு நாடுகளின் படையினர் ஒரு அமைதி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். ஆனால் அப்ப ஆரம்பத்தில் கூறினார்கள் அந்த 200 படையினரும் அங்கே காசாவில் ஈடுபட மாட்டார்கள், அந்த வட்டாரத்தை பாதுகாப்பதற்கு அல்லது அதை அவதானிப்பதற்காகத்தான் வருகிறார்கள், ஆனால் காசாவுக்கு ஈடுபட மாட்டார்கள் என்று கூறினார். என்றால் இஸ்ரேலை எப்படி நம்ப முடியாதோ அதே மாதிரி அமெரிக்காவை நம்ப முடியாது. அப்படி எவ்வாறு இதை கையாள போகிறார்கள்?
அதாவது இப்ப கடைசியாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் 200 படையினர் இஸ்ரேலுக்கு சென்றடைந்து விட்டதாகவும், ஆனால் ட்ரம்ப் ஓஹோ. கூறுகிறார் என்று சொன்னால், அவர்கள் நீங்கள் கூறியது போலதான் அவர்கள் காசாவுக்குள் செல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த சிவில் மிலிட்டரி கொரிடோர் கோஆர்டினேஷன் சென்டர் என்ற அது ஒரு கண்காணிப்பு, அதாவது போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான ஒரு இணைப்பு அலுவலகத்தை நிர்வகிப்பார்கள். அவர்கள் காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகள் செல்வதை கண்காணிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் அட்மிரல் பிராட் கூப்பர் தான் இதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு தெரிவித்திருக்கின்றார். அங்குள்ள நிலைமைகளை வந்து தாங்கள் ஏதோ ஒரு வகையில் தணிப்பதற்கு, அங்குள்ள தற்போதைய முருகல் நிலைகளை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்று. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காசாவை பொறுத்தவரையில் காசாவிலிருந்து முற்று முழுதாக வெளியே இஸ்ரேல் வெளியேறவில்லை. ஏற்கனவே 58% இடத்தை அவர்கள் தங்கள் வசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதும் ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தத்தில் இருந்து, அதாவது ஒரு அமெரிக்காவின் அழுத்தத்தின் மத்தியில் தான் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டிருந்தது. இப்போது அதனை மீறுவதற்கான வழிகளை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் ஒன்றை கூறியிருந்தார் என்று சொன்னால், தாங்கள் ஒரு இஸ்ரேல் மீதான தடை தொடர்பாக ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். எல்லோரும் கூறுகிறார்கள், ஆனால் இதுவரையில் இஸ்ரேல் மீதான ஒரு அழுத்தமான ஒரு தடை எதுவும் கொண்டு வரப்படவில்லை. அமெரிக்கா அதிபர் இறுதி நேர ஒரு அழுத்தம் தான் இந்த ஒரு தற்காலிகமான இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட வைத்திருந்தது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையிலும் அவர் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றை கூறிக்கொண்டு இருப்பதும் வந்து பலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து இன்னும் சில வாரங்களில் மீண்டும் முழுவீச்சில் ஆரம்பமாகி விடுமோ என்ற அச்சம் தான் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற இந்த ஒரு பெண்ணை இஸ்ரேலிய, அதாவது காணி அபகரிக்கின்ற இஸ்ரேலியர் முகமூடி அணிந்து அவர் ஒரு இந்த இஸ்ரேல் தொடர்பான விடயங்களை நிகழ்கொண்டு வருவதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், போர் நடக்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்கென்று அழைத்தார்கள் என்றால், போர் நிறுத்தம் என்று வந்தால் அந்த மேசைக்கு வந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு பலவீனம் அடைகின்ற நிலைமையைத்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் பின் பார்க்கப்படுகின்றது. இது வரலாறுகளில் நடந்த ஒரு விடயமாக பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். இங்கே போர் நிறுத்த ஒப்பந்தம், 20 அம்ச கோரிக்கை, உலக நாடுகள் இங்கே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து இந்த விடயங்களை நடத்துவது பலஸ்தீனியர்களை பொறுத்தமட்டில் ஒரு ஆபத்தான நிலையை இது எய்தி இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இதில் பலவீனம் என்று சொன்னால் ஒரு பக்கம் சிலர் யோசிக்கலாம், இஸ்ரேல் பலவீனமான நிலையில் வந்திருக்கிறது என்று. ஆனால் இஸ்ரேல் பலவீனமான நிலையில், அதாவது போரை மீண்டும் மேற்கொண்டு தொடர முடியாத ஒரு நிலையில் வந்தார்களா என்பது ஒரு புறம் இருக்க, நீங்கள் கூறியது போல இது அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி பாலஸ்தீனத்தை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளைத்தான் மேற்கொள்வார்கள். ஒன்று, இந்த இரு தேசங்கள் என்ற கோரிக்கை உலகில் வலுவடைந்து கொண்டு வருகின்றது. முதலில் அதை இல்லாது செய்ய வேண்டும். அடுத்ததாக பலஸ்தீனத்துக்கான உலக ஆதரவுகளை ஒரு அளவுக்கு மேல் வளரவிடக்கூடாது என்பது. மூன்றாவதாக, இஸ்ரேல் இதுவரை காலமும் ஏதோ இஸ்ரேல் தான் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டதாக இருந்த ஒரு அனுதாப அலை, உலகில் இருந்த அனுதாப அலை இப்போது தலைகீழாக மாறிக்கொண்டு வருகின்றது. அதாவது அமெரிக்காவின் வெளிவிவகார செயலாளர் கூட கூறினார், இஸ்ரேல் வந்து உலகத்துல தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று. அப்ப இந்த டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது, அதை செய்வதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை அவசரமாக கொண்டு வந்தார்கள். இதை ஒரு தனிவு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பி விட்டு மீண்டும் இதனை ஏதோ ஒரு வகையில் ஆரம்பிப்பது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் மேற்கு கரையை கூட 70 சதுர கிலோமீட்டரை இந்த போருக்குள் அவர்கள் மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த பாலஸ்தீன மக்கள் தொடர்ச்சியாக. அதாவது இந்த திங்கட்கிழமை கூட அங்கு குடியேற்றக்காரர்களால்
வாகனங்கள் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கூட கூறுகிறார், போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் அவர் முழுமூச்சாக நிற்கிறார். அப்ப பலஸ்தீன மக்களை பலவீனப்படுத்துவதை கொண்டு அரசியல் ரீதியாக, ஏனென்றால் இந்த போர் 2 வருட போர் ஒரு அரசியல் ராஜதந்திர ரீதியாக பலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெருமளவான முன்னேற்றத்தை கொடுத்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய உலக ஆதரவை திரட்டி கொடுத்திருக்கின்றது. அதை இல்லாது செய்ய வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக ஏதோ ஒரு வகையில் பலஸ்தீனத்தை பலவீனப்படுத்த வேண்டும். பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பதன் மூலம், ஏனென்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுபவர்களை படுகொலை செய்வது என்பது அவர்களுக்கு ஒரு சர்வசாதாரணம். ஏனென்று சொன்னால் அவர்கள் யாரும் தண்டிப்பதில்லை. அப்ப அதே போலதான் இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி ஹமாஸ் இந்த தலைவர்களையோ கட்டளை தளபதிகளையோ அல்லது இருப்பிடங்களையோ கண்டறிந்து அழித்து விடுவது. ஏனென்றால் இப்போது இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது, ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களையாது விட்டால் இஸ்ரேல் வரை நடவடிக்கை ஆரம்பிக்கும் என்று லெபனானை மிரட்டி இருக்கின்றது. அதே சமயம் லெபனானின் எல்லையில் ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒத்திகையையும் அது நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்த போகிறதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் எவ்வாறு நகர்கின்றது என்று. ஒரு வாரத்துக்குள் பாருங்கள் எவ்வளவு இந்த மாற்றம். ஏற்கனவே பலர் கூறியிருந்தார்கள், இவர்களை நம்ப முடியாது, அதாவது அமெரிக்காவையும் நம்ப முடியாது, இஸ்ரேலையும் நம்ப முடியாது, இருவருமே கூட்டாளிகளாக இங்கே இருக்கின்ற நேரத்தில் ஒரு விதத்திலும் சரிவராதென்ற தான் பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் நாங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும்பொழுது உறவுகளோடு பகிர்ந்து கொள்வோம். அது வரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.